கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு நீடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே 3 மணிக்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபிக்கிறோம். அதிகாலை வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, புதிய நாளுக்காக தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள தினம்தோறும் இணைந்திருங்கள். இந்த நாளிலும் ஒரு பகுதியை நாம் தியானிப்போம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 27, 28 ஆகிய வசனங்கள். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நிறைய குடும்பத்திலே ஜெபிக்க வரும்போது நிறைய பாயிண்ட் சொல்லுவாங்க. சில குடும்பத்தில் சொல்லிடுவாங்க, என் வாழ்க்கையில் இவ்வளவு நடந்துட்டு எனக்கு ஒரு நீதி நடக்க மாட்டேங்குது, நான் இத்தனையோ காரியத்தை ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் என் வாழ்க்கையில கிடைக்க மாட்டேங்குது. 1000 காரியம் சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஜெப குறிப்பு வரும்போது அவங்களுடைய இதயத்தில் உள்ள பாரத்தை எல்லாம் சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையிலே நம்ம எப்படி இருக்கிறோம் அதை கொஞ்சம் யோசித்து பார்த்தா நலமா இருக்கும். ரீசெண்டா ஒரு குடும்பத்துல ஒரு ஜெப குறிப்பு வந்துச்சு. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியம் இல்லை. தொடர்ந்து பேசும்போது சில காரியத்தை சொன்னேன். அவங்களோட வாழ்க்கையிலே ஒருவர் புரிந்து கொண்டால் நலமா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருதா, என் கணவர்கிட்ட என்ன மிஸ்டேக் இருக்கு, என் மனைவிட்ட என்ன மிஸ்டேக் இருக்கு, சரி ரைட் மன்னிச்சாச்சு அப்படின்னா அந்த பிரச்சனை முடிஞ்சது. தர்க்கம் பண்ணாலோ, வாக்குவாதம் பண்ணாலோ, சண்டை போட்டாலோ, சந்தேகப்பட்டாலோ அந்த குடும்பம் பிரிஞ்சு போயிடும். ஒரு 2 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா 2 பேர்ல ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து, அப்பதான் இந்த லைஃப் நல்லா இருக்கும். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் அந்த வேர்டை நீங்க நல்லா யோசிக்கணும். உங்க வீட்டுல ஒரு சின்ன டைரி இருந்தா இன்னைக்குள்ள வசனம் நீங்க எழுதி வைக்கலாம். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும். ஒரு வீட்டில் ஒரு சின்ன தங்கமோ வெள்ளியோ சாவியோ ஏதோ ஒரு முக்கியமான ஏதோ ஒரு பொருள் காணோம் அப்படின்னா தேடுவாங்க. கிடைக்கிற வரையும் தேடுவாங்க. தேடிக்கிட்டே இருப்பாங்க. கிடைக்கிற வரையும் தேடுவாங்க. மறுபடியும் தேடுவாங்க. எங்க வச்சேன். இருக்கிற ரூம் பார்த்தா 4 ரூம் இல்லை 6 ரூம் தான் இருக்கும், இல்லை 5 ரூம் இருக்கும், இல்லை 1 ரூம் இருக்கும், 2 ரூம் தான் இருக்கும். மறுபடியும் தேடிக்கிட்டே இருப்பாங்க. சில குடும்பத்திலே கண்ணு தெரியாதவங்க இருப்பாங்க. அவங்க 1 ரூம் 2 ரூம்ல இருப்பாங்க. அவங்க அந்த வீட்டில் வச்ச பொருளை தடவி கண்டுபிடிப்பாங்க. எல்லாருக்குமே தெரியும், கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும். என்னுடைய வாழ்க்கையிலே வியாபாரத்தில் நஷ்டப்பட்டு பல உபத்திரத்தின் மத்தியிலே தேவனை தேட ஆரம்பித்தேன். அதாவது என்னெல்லாம் செய்யக்கூடாதோ எல்லாம் செஞ்சாச்சு வியாபாரத்தில் இருக்கும்போது. ஆனால் கர்த்தரை மட்டும் தேடாமல் இருந்திருக்கேன். இதுதான் என் வாழ்க்கையில் செஞ்ச பெரிய மிஸ்டேக். ஒரு 3 வயசு 5 வயசுல இருந்தே சின்ன வயசுல சர்ச்சுக்கு கூட்டு போயிருக்காங்க. ஒரு 11 வயசுல நான் வேலைக்கு போகிறேன். அப்படியே லைஃப் போகுது. ஆனால் 2014 கடைசியில் தான் கொஞ்சம் உணர்வு வருது. இது கூடல சர்ச்சில் தான் மேரேஜ் முடியுது, சர்ச்சில் தான் எல்லாம் நடக்குது. ஞானசனம் எடுத்தாச்சு, நற்கன் எடுத்தாச்சு, சர்ச்சுக்கு போகிற பையன்தான், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிற பையன்தான், சர்ச்சுக்கு என்னெல்லாம் உண்டோ எல்லாம் கொடுப்பேன். ஆனால் ரட்சிக்கப்படலை.
அபிஷேகம் பண்ணப்படலை, பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளல, அந்த அனுபவம் இல்லை. இயேசுவே என் சொந்த ரட்சராக கூட நான் ஏற்றுக்கொண்ட எனக்கு அந்த அனுபவம் இல்லை. இதெல்லாம் ஏன் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, கடனில் கஷ்டப்படும் போது, மாந்திரியத்தில் கஷ்டப்படும் போது, மனுஷனை நம்பி ஏமாந்து போகும்போது, பல மிஸ்டேக் வரும்போது, எங்கெல்லாம் ப்ரேயர் நடக்கும் எல்லா இடத்துக்கும் போக ஆரம்பித்தேன். ஒவ்வொரு இடத்துலையா போய் அவங்க என்ன சொல்கிறாங்க, என் வாழ்க்கையில் என்ன நடக்கு, எனக்கு என்ன தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்கன்னு சொல்லி பொறுமையாக போய் உட்காந்து கேட்பேன். பாஸ்டர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுவேன். யாராவது தீர்க்கதரிசி வராங்க அப்படின்னா உடனே போய் ஜெபம் பண்ணுவேன். இதெல்லாம் என்னோட வாழ்க்கையில் 2014, 2015, 2016 நடந்திருக்கு. எல்லார்ட்டையும் போய் ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா என் வாழ்க்கையில் எனக்கு அவ்வளோ பிரச்சனை. ஒரு 50-55 லட்சம் நஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் நான் ஊழியத்துக்குள்ளே வரேன். அதனால் பாஸ்டர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுற ஒரு பழக்கம் உண்டு. நிறைய கஷ்டம். இதை ஏன் காலையில் சொல்கிறேன் அப்படின்னா, தடவியாகிலும் ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை முடியலப்பா, உடனே என்ன செய்வாங்க, ஒரு வியாதி வந்துட்டு எங்கே போவாங்க, உடனே ஆஸ்பத்திரி போயிடுவாங்க. ஒரு ஆஸ்பத்திரி போவாங்க, அங்கே சரியில்லையா, உடனே அடுத்த ஆஸ்பத்திரி. எனக்கு 2008 உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. 3 நாளுக்குள்ளே 6 ஆஸ்பத்திரி கூட்டு போனாங்க. 6 விதமான டேப்லெட்டு, 6 விதமான செக்கப்பு, உடம்பு அதிலே போயிட்டு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு வியாதியை கண்டுபிடிக்கலாம்னா அடுத்த ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருப்பாங்க. ஒரு மனுஷனோட வாழ்க்கையிலே தேவனை ஒரு மனுஷன் தடவியாயிலும் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? யோசித்து பார்ப்போமே. இந்த பூமியை ஃபுல்லாக அவர் உருவாக்குனது தான், நம்மளை உருவாக்கியிருக்காரு. நமக்கே ஆவி, ஆத்துமா, சரீரம் 3 இருக்கு. நம்ம ஆவியை பார்க்க முடியாது, ஆத்துமாவை பார்க்க முடியாது, சரீரத்தை மட்டும் நம்ம பார்க்குறோம், அவ்வளோதான். நம்ம தேவனை தடவி கண்டுபிடிக்கணுமா? கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கே அப்படி செய்தார். நிறைய பாயிண்ட் நம்ம சொல்லலாம். பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க, பணம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துடுவாங்க. இப்படி நம்ம நிறைய சொல்லிட்டே போகலாம். நம்மளை உருவாக்குன தேவனை நாம் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தேடும்படிக்கு அப்படி செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு குடும்பத்தில் என்ன பிரச்சனை நடக்குது பார்க்கும்போது, தேவனை விட்டு தள்ளி போய் இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை. நம்ம மக்கள் எவ்வளவு மெசேஜ் கேட்டாலும் தேவனை மட்டும் தேட மாட்டாங்க. எல்லா மெசேஜ் கேட்பாங்க, அப்படியே கிளம்பி போயிடுவாங்க. ஏன்னா அப்படியும் சில குடும்பம் இருக்கு, எல்லாரையும் சொல்லலை, சில குடும்பம் இருக்கு. அதாவது உணர்வு இல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லியிருக்கு. உணர்வு இல்லாத அவருடைய இருதயம் இருள் அடைந்தது. அப்போ கடைசி காலத்தில் இப்போ என்ன நடக்கு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவ கேட்டால் தெரியும் அப்படின்வாங்க, ரட்சிக்கப்பட்டாச்சு அப்படின்னா ரட்சிக்கப்பட்டாச்சு அப்படின்வாங்க, ஞானஸ்தானம் எடுத்தாச்சுன்னா ஞானஸ்தானம் எடுத்தாச்சு அப்படின்வாங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயாச்சா சர்ச்சுக்கு போயாச்சு அப்படின்வாங்க, காலையில் பைபிள் வாசித்தாச்சா வாசித்தாச்சு அப்படின்வாங்க, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணியாச்சா ஜெபம் பண்ணியாச்சு அப்படின்வாங்க. எல்லாம் கேட்டால் அப்படிம்பாங்க. ஆனால் அவனோட வாழ்க்கையிலே அவங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கு, அந்த லிங்க், அதை சிம்பிளாக அழகாக சொல்கிறேனே. இப்போ நம்ம நெட்டு யூஸ் பண்ணுறோம். அந்த நெட்டு 24 hours நமக்கு இருந்தால் மட்டும்தான் நம்ம 24 hours யூஸ் பண்ண முடியும். இப்போ ஃபோனில் நெட்டு ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு இது இருக்குது. அதை ஆஃப் பண்ணியாச்சு அப்படின்னா நெட்டு ஒர்க் ஆகாது. அடுத்தாப்புல நம்ம எப்போ ஆன் பண்ணுறோமோ அப்போ தான் அந்த நெட் ஒர்க் ஆகும். நான் தேவனோடு தொடர்பு, என் இருதயம், என் சிந்தனை, என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய யோசனைகள், என்னுடைய நினைவு மண்டலம் எல்லாமே தேவனை சார்ந்து இருந்துச்சு அப்படின்னா நான் தேவனை தேடிட்டுக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் வீட்டில் கடன் பிரச்சனையாக இருக்கும், குடும்ப பிரச்சனையாக இருக்கும், வாழ்க்கையில் வேலைக்கு போகிற இடத்துல பிரச்சனையாக இருக்கும், வியாபாரத்தில் பிரச்சனையாக இருக்கும், இன்னும் நிறைய காரியங்கள், சரீரத்தில் பலவீனத்தோடு இருப்பாங்க, பல சூழலாக இருப்பாங்க. ஆனால் தேவனை தேடக்கூடிய நேரம், அதை நம்ம செக் பண்ணி பார்த்தா சில குடும்பத்தில் ஒரு 10 நிமிஷம் தேடுவாங்க, சில குடும்பத்தில் ஒரு 5 நிமிஷம் தேடுவாங்க, சில குடும்பத்தில் ஒரு 1/4 மணி நேரம் தேடுவாங்க, சில குடும்பத்தில் ஒரு 1/2 மணி நேரம் தேடுவாங்க.
அதுக்கு மேலே டைம் இருக்காது. அதுக்கப்புறம் உலகத்துக்குள்ளே போயிடுவாங்க. அந்த 1/4 மணி நேரம் என்ன ஜெபம் பண்ணாங்க, என்ன பைபிள் வாசித்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, சில குடும்பத்தில் கடமைக்காக செஞ்சிருப்பாங்க. சில குடும்பத்தில் பைபிள் வாசித்திருப்பாங்க, புரியாது அப்படின்ருவாங்க. சில குடும்பத்தில் ஜெபம் பண்ணியிருப்பாங்க. என்ன ஜெபம் பண்ணேன்னு சொல்லி கேட்டா, எனக்கு இதெல்லாம் வேணும். அதை நான் சொல்லிட்டு கிளம்பிட்டேன் அப்படிம்பாங்க. தேவனுடைய இதயத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம். அந்த வேர்ட் நீங்க நல்லா கவனிக்கணும். அவருக்குள் நாம் பிழைக்கிறோம். அதை நம்ம சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, வீட்டில் அம்மா அப்பா இருப்பாங்க. பிள்ளைகள் வீட்டில் குட்டி பிள்ளைகளா இருக்கும். வெளியில போகும்போது அப்பா சாக்லேட் வாங்கிட்டு வருவாங்க. ஏன் வாங்கிட்டு வந்தாங்க? அவங்க இதயத்தில் பிள்ளைகளை குறித்து ஒரு பாரம். என் பாப்பா வீட்டில் இருக்கா, என் பையன் வீட்டில் இருக்கா, சாக்லேட் வாங்கி கொடுத்தா சாப்பிடுவான், ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா சாப்பிடுவான். பிள்ளைகளுக்கு என்ன பிடிக்குமோ வாங்கிட்டு வருவாங்க. அப்பா வாங்கிட்டு வருவாங்க. சில குடும்பத்தில் அம்மா வாங்கிட்டு வருவாங்க. பரலோகத்துல தேவன் நம்மளை உருவாக்கி இருக்காரு. நம்மளை பத்திரமா பார்த்துக்கிடுறாரு. நாள்தோறும் கிருபை தராரு. நாள்தோறும் பாதுகாக்கிறார். நாள்தோறும் ஆசீர்வதிக்கிறார். 24 மணி நேரமும் பாதுகாக்கிறார். வேதம் அழகா எழுதப்பட்டிருக்கு. அவருக்குள் நாம் பிழைக்கிறோம். அவருடைய ஜீவனை நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய ஜீவ சுவாசத்தை நமக்கு தந்திருக்கிறார். அதனாலதான் நம்ம உயிரோட இருக்கிறோம். கொரோனா நேரத்தில் 3 நாள் ஆக்சிஜன் வைக்கிறதுக்கு பல லட்சங்கள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் பல லட்சங்கள் கொடுத்துருக்காங்க. 3 நாள் ஹாஸ்பிட்டல்ல தங்கியிருந்து இந்த கொரோனா நேரத்தில் ஜீவனை காப்பாத்துறதுக்கு பல லட்சங்கள் கொடுத்துருக்காங்க. இதை ஏன் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய நிலைமை என்ன? நம்ம அந்த உயிரோடு இருக்கும்போது நம்மளை உருவாக்குன தேவனை தேடுறோமா? இல்ல அழிந்து போற உலகத்துள்ள காரியத்தை நம்ம தேடிட்டு இருக்கிறோமா? மாயை எல்லாம் மாயை என்று எழுதப்பட்டிருக்கு. மாயான உலகத்துல போய் என்னை ஏமாத்திட்டாங்க, எதையாவது ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க. இவங்க தான் மனுஷனை நம்பி பழகி பணம் கொடுத்து வரலைம்பாங்க, நகை கொடுத்து வரலைம்பாங்க, சொத்து பிரச்சனைம்பாங்க. நான் நம்பினேன், நான் ஃப்ரெண்டாக நம்பினேன், என்னை ஏமாத்திட்டேன்பாங்க, என் வாழ்க்கையே போச்சும்பாங்க. ஒரு மனுஷன் தேவனை நம்பி வாழ்ந்தால், தேவனை சார்ந்து வாழ்ந்தால் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல மனுஷனை நம்பி பின்னாடி போய் அதுக்கப்புறம் வாழ்க்கை தொலைஞ்சிருது. என் வாழ்க்கையில தொலைஞ்சிட்டுப்பா. நான் ஒரே ஒரு மனுஷனை தான் நம்பினேன். 13 லட்சம் அந்த மனுஷன்ட்ட போச்சு. அதனால என்னோட வாழ்க்கையில எல்லாமே நஷ்டமாயிட்டு. ஒரே ஒரு மனுஷனை நம்பினேன், அவ்வளவுதான், வாழ்க்கையே போச்சு. நிறைய குடும்பத்துல யாரையாவது நம்பி அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில எல்லாமே இழந்து போயிடுவாங்க. ஆனால் உருவாக்குன தேவனை ஒரு மனுஷன் எவ்வளவு நேரம் நினைச்சு பார்க்கறான்னு சொல்லி யோசித்து பார்த்தா கஷ்டமா தான் இருக்கு. அவருக்குள் நாம் பிழைக்கிறோம். அவருக்குள் அதை நம்ம உணர்ந்து கொண்டால் போதும். அவருக்குள் நாம் அசைகிறோம். அவருக்குள்ளதான் இருக்கிறோம். அந்த ஒரு உணர்வு வந்தா போதும். நான் தனியா இல்லை, நான் அவருக்குள்ளதான் இருக்கிறேன், நான் அவருக்குள்ளதான் அசைகிறேன், நான் அவருக்குள்ளதான் இருக்கிறேன். அந்த ஒரு 3 பாயிண்ட் மட்டும் மனப்பாடமா படிச்சிருங்க. அவருக்குள் நான் பிழைத்திருக்கிறேன், அவருக்குள் நான் அசைகிறேன், அவருக்குள் நான் இருக்கிறேன். அதைத்தான் முந்தின வசனம் போட்டிருக்கு. தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். சில சத்தியங்கள் கேட்கும்போது நம்ம அழகா யோசித்து பார்க்கலாம். நான் அவருக்குள்ளதான் இருக்கிறேன், நான் அவருக்குள்ளதான் பிழைத்திருக்கிறேன், நான் அவருக்குள்ளதான் அசைகிறேன், நான் அவருக்குள்ளதான் இருக்கிறேன். என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் தேவன் பார்த்துட்டு இருக்கிறாரு. என் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய போராட்டமா தேவனுக்கு தெரியும். நான் அவருக்குள்ள பிழைத்திருக்கிறேன், நான் அவருக்குள்ள அசைகிறேன், நான் அவருக்குள்ள இருக்கிறேன். அவருக்குள் 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 ஒவ்வொரு வேர்டுமே முக்கியம். அதனால காலைவேளையில யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம என்ன சூழ்நிலை இருக்கிறோம் தேவனுக்கு தெரியும். நம்ம அவருக்குள்ளதானே இருக்கிறோம், நம்ம அவருக்குள்ளதானே அசைகிறோம், நம்ம அவருக்குள்ளதானே பிழைத்திருக்கிறோம். தம்மை தேடும்படிக்கே அப்படி செய்தார்.
தடவியாயிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கே அப்படி செய்தார். அதனால காலை வேளையில யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, என்னென்ன சூழ்நிலை தேவனுக்கு தெரியும். சில குடும்பத்தில் நினைப்பாங்க, எப்படியாவது முன்னேறிடணும், எப்படியாவது முன்னேறிடணும். உங்களை உயர்த்துறதுக்கு ஒரு காலம் வச்சிருப்பாரு. அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கும். கர்த்தர் உயர்த்துவார். எந்த சூழ்நிலையும் சரி, கர்த்தர் உயர்த்துவார். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் 1000 போராட்டம் வருதா, 1000 பிரச்சனை வருதா, நம்ம அவருக்குள்ள பிழைத்திருக்கிறோம், நம்ம அவருக்குள்ள அசைகிறோம், நம்ம அவருக்குள்ள இருக்கிறோம். சாத்தான் தொட முடியாது, தொட முடியாது, தொட முடியாது. யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம அவருக்குள்ளதான் பிழைத்திருக்கிறோம். சாத்தான் எப்படி வர முடியும்? வர முடியாது. நாம் அவருக்குள் அசைகிறோம், சாத்தான் வர முடியாது. நாம் அவருக்குள் பிழைத்திருக்கிறோம், அந்த இடத்துல சாத்தான் வர முடியாது. நம்ம தேவனுக்குள்ள இருக்கிறோம். நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுக்குள் தேவனுக்குள் மறைந்திருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கு. யாரெல்லாம் அதிகால வேலை செய்கிறீர்களோ, தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக நம்மளை உருவாக்கின தேவனை நம்ம கண்டுபிடிக்கணும். தடவியாயிலும் கண்டுபிடிக்கணும், வேற வழி இல்லை. சில வீட்டிலலாம் சின்னோண்டு ஒரு கம்மல் எங்கேயாவது கீழே விழுந்துட்டுனா போதும், சின்னோண்டு தங்கம் காணாம போயிட்டுனா போதும், உடனே தேடுன்னு தேடுவாங்க. அன்னைக்கு தான் தெரியும் அவங்களுடைய அந்த வைராக்கியம், அந்த வாஞ்சை, தங்கத்து மேல வச்சது எல்லாம் தெரியும். அவ்வளவு தேடுவாங்க, கண்டுபிடிக்கிறவரையும் தேடுவாங்க. ஒருவேளை கண்டுபிடிக்க முடியலன்னா எல்லார்ட்டையும் ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க, காணோம், உடனே எல்லாரும் வாங்கன்றுவாங்க. பார்த்தா சின்ன தங்கமா இருக்கும். தங்கத்துக்கு அவ்வளவு தூரம் தடவியாவது தேடிடுவாங்க. நம்மளை உருவாக்குன தேவனை நம்ம எப்படி தேட போறோம், எப்படி தேடிட்டு இருக்கிறோம், அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தா நலமா இருக்கும். அவருக்குள் நாம் பிழைத்திருக்கிறோம், அவருக்குள் நாம் அசைகிறோம், அவருக்குள் நாம் இருக்கிறோம். முக்கியமான வசனம், எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். இதை யாரெல்லாம் கேட்டீங்களோ இந்த 3 பாயிண்ட் கரெக்டா படிச்சிருங்க. அவருக்குள் நாம் பிழைத்திருக்கிறோம், அவருக்குள் நாம் அசைகிறோம், அவருக்குள் நாம் இருக்கிறோம். தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தேவன் தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ இந்த வசனத்தை நீங்க நோட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு மனப்பாடமா படிச்சிருங்க. ரொம்ப முக்கியமான வசனம். புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றி துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. இந்த நாளைக்கான சில கிருபைக்கா நன்றிப்பா. இந்த நாளிலும் நாங்க அப்பா உமக்குள்ளதான்ப்பா பிழைத்திருக்கிறோம், உமக்குள்ள நாங்க அசைகிறோம், உமக்குள்ள இருக்கிறோம். தம்மை தேடும்படிக்கே அப்படி செய்தார். நன்றிப்பா. இந்த வசனத்தினுடைய இன்னும் ஆழமான கருத்து உங்க பிள்ளைகளோட கர்த்தர் பேசுங்க. இந்த வசனத்தை அப்பா எழுதி வச்சு மனப்பாடமா படிக்கிறதை கிருபை செய்யுங்க. இந்த நாளில் ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஜெப அபிஷேகத்தை தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. பரிசுத்தமான நிரப்புங்க, அக்னி அபிஷேகம் நிரப்புங்க. உங்களுடைய பிரசன்னம் முடுங்க, புதிய எண்ணெயால் அபிஷேகம் விட்டும். உங்களுடைய கிருபையால் நிரப்பி ஆசீர்வதிங்க. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால ஒவ்வொரு குடும்பத்தையும் முத்திரை போட்டு ஆசீர்வதிங்க. எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் இயேசு கிறிஸ்து இரத்த கோட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதத்துடன் யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த நாளை அப்பா காண செய்த கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம்ப்பா. 2 பேர் 3 பேர் எங்கே ஒருமனப்பட்டு நாமத்து நிமித்தம் கூடியிருக்கிறீர்கள்னு சொன்னீங்கப்பா. வேற வேற தேசத்துல வேற வேற இடத்துல இணைந்திருக்காங்கப்பா. உங்க பிள்ளைகளுடைய இதயத்துக்குள்ள என்னெல்லாம் பாரம் இருக்கு கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இன்னைக்குள்ள தேவைக்காக ஜெபிக்கிற குடும்பம் உண்டு. உமக்கு பிரியமானபடி நான் வாழணும்னு சொல்லி ஜெபிக்கிற குடும்பம் உண்டு. தேவ சித்தத்துக்குள்ள நான் வரணும்னு சொல்லி ஜெபிக்கிற ஒரு குடும்பம் உண்டு. சில குடும்பத்துல இயேசுவை சொந்த ரட்சரா ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுக்கணும், நானும் ஆலயத்துல நாட்டப்பட்ட பிள்ளையாருக்கு சொல்லி ஜெபிக்கிற குடும்பம் உண்டு. என் குடும்பம் ரட்சிக்கப்படும் ஜெபிக்கிற குடும்பம் உண்டு. காலவெளியில எத்தனை குடும்பத்துல ஜெபிக்கிறோம், எல்லா குடும்பத்தையுமே உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் ஆசீர்வாதம். உமக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களால முடியாதுப்பா, கர்த்தர் உதவி செய்தா மட்டும்தான்ப்பா முடியும். உங்களுடைய வார்த்தையிலே நாங்க நிலைத்திருக்கணும், எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. சத்தியத்துல நடக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. செம்மையா வாழ்ற கிருபை தாங்கப்பா. பரிசுத்தமா வாழ்ற கிருபை தாங்கப்பா. நற்கிரியை செய்யறதுக்கு கிருபை தாங்கப்பா. தான தர்மம் செய்யறதுக்கு கிருபை தாங்கப்பா. யாரெல்லாம் ஜெபிக்கிறோம், அவனோட அப்பத்தின் தண்ணீர் ஆசிரியங்களோட கையின் கிரீட ஆசிரியங்களோட சிரசுமே ஆசீர்வதிங்க.
ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரங்களாலும் பிள்ளைகளை நிரப்புங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் கர்த்தராகிய இயேசு நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ, திருமண நாள் கொண்டாடுறாங்களோ, அந்த குடும்பத்தை கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதித்து 1000 மடங்கு பலுகி பெருக கர்த்தர் கிருபை செய்யுங்க. காலை வேளையில தாழ்த்துறாங்க, வேலைக்கு புறப்படுறாங்க, கம்பெனி புறப்படுறாங்க. சில குடும்பத்திலே அப்பா வியாபாரம் பார்க்குறாங்க. இன்னுமாக நிறைய குடும்பத்தில் டிரைவிங் லைன்ல போறாங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்திலே காலை வேளையிலே வாலிப பிள்ளைகள், வாலிபங்க வேற இடத்துல வேலைக்கு போறாங்க, வேற நாட்டில் இருக்கிறாங்க. எல்லா குடும்பத்தையுமே உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய பாதுகாப்பு எங்களுக்கு போதும். முன்னும் பின்னுமா தேவன் நிப்பாட்டுங்க. உங்களோட ரத்த கோட்டைக்குள்ள வேலையடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துள்ளுங்க. எல்லா நாச மோசங்களுக்கு விலக்கி உங்க பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு செழிப்பாக அப்பா பிள்ளைகள் மாறட்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. கடன்ல கஷ்டப்படுற அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. எல்லா தரித்திரம், பஞ்சம், கஷ்டம், பிரச்சனை எல்லாவற்றையும் நீக்கி ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தாழ்த்துவாங்க எல்லா குடும்பம் கர்த்தராகிய நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எத்தனையோ குடும்பத்தில் தாழ்த்துறாங்க. உங்களுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றி ஆசீர்வதிங்க. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கை என்னென்ன குறை இருக்கோ எல்லா குறைகளெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. தாழ்த்துறாங்க, அர்ப்பணிக்கிறாங்கப்பா. தாழ்த்தி ஜெபிக்கிறாங்கப்பா, மன்றாடி ஜெபிக்கிறாங்கப்பா, போராடி ஜெபிக்கிறாங்கப்பா. சில குடும்பத்துலலாம் என் வாழ்க்கையில இந்த பிரச்சனை மாறுமான்னு சொல்லி ஜெபிக்கிறாங்கப்பா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீங்கப்பா. நாங்க உமக்குள்ளதான் பிழைத்திருக்கிறோம். நாங்க உமக்குள்ளதான்ப்பா அசைகிறோம். நாங்க உமக்குள்ளதான்ப்பா இருக்கிறோம். எங்களை நீங்க பார்த்துட்டே இருக்கிறீங்கப்பா. உமக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்கள்கிட்ட எத்தனையோ குறை இருக்குப்பா. குறைகள் எல்லாம் மன்னித்து எங்களை ஆசீர்வதிங்கப்பா. சிலுவையில சிந்தின ரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்கி என்று வேதம் சொல்லியிருப்பா. சிலுவையில மீட்டெடுத்தீங்கப்பா. நன்றிப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறோங்களோ அவங்களோட பலவீனத்தை எல்லாம் அப்பா உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. யாரெல்லாம் பலவீனத்தோடு படுக்கையில் ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல மரண தருவாயில் இருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கணும். இந்த நாளிலும் உங்கள் பிள்ளைகளுக்கு பரிபூர்ணமான சுகம் தரணும், பரிபூர்ணமான விடுதலை தரணும், பரிபூர்ணமான ஆரோக்கியம் தரணும். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் தொட்டு சுகம் தந்து விடுதலை தந்து ஆரோக்கியம் தந்து தீர்காயுசு தந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் மறுபடியும் ஆசீர்வதிங்க. கால வேளையிலே வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் பாதுகாப்பு தாங்க. கவர்மெண்ட் வேலைக்கு ஜெபிக்கிறாங்க, விசாவுக்கு ஜெபிக்கிறாங்க, மற்ற வேலைக்கு எல்லா தடைகளும் நீக்கி ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் அப்பா எல்லா தேசத்துல உள்ள ஜனங்களையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா தேசத்துல ஜனங்களும் ரட்சிக்கப்படணும். எல்லாரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளணும். தேவனர்லி அப்பா மெடிசன்ல அப்பா உங்களுடைய பாதங்கள் அர்ப்பணிக்கணும்ப்பா. உங்க மகனை உங்களுடைய பாதங்கள் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. அப்பா அந்த ஊழியத்துக்காக யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ தாங்குறவங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கறந்துட்டு ஆசீர்வதிங்கப்பா. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர்கள் எல்லாரும் கர்த்தர் பிரியமானபடி வாழ வேண்டும். யாரெல்லாம் அப்பா அந்த நாளிலும் படிக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கூட ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள உபத்திரத்தையும் மாற்றித்தாங்க. நிறைய குடும்பத்திலே நிறைய கமிட்மெண்ட் எல்லா தேவைகளும் சந்திக்கிட்டு இருப்பா. இன்னைக்குள்ள எல்லா உபத்திரத்திலும் கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிங்க. ஹோம்ல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, முதியோர் ஜெபிக்கிறாங்க, எத்தனையோ குடும்பத்துல வெளியில ஜெபிக்கிறாங்க. எல்லா குடும்பத்துக்கும் எல்லா விதமான பாதுகாப்பு தாங்க. யாரெல்லாம் வீட்டிலே அப்பா சிறு பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்களோ வாலிப பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திக்க வேண்டும். பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். வாலிப வயசுல சிறு ஸ்ரீரன் நினை என்று வேதம் சொல்கிறது. தேவையில்லா எண்ணங்களோ தேவையில்ல சிந்தனை எதுவும் வரக்கூடாதுப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தரோட நாமம் மட்டுமே விட்டோம். இந்த நாளை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. எல்லா குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. விசேஷமாக எத்தனையோ குடும்பத்துல வேலை வாய்ப்பு இல்லாம இருக்குப்பா. நிறைய குடும்பத்துல ஐடி ஃபீல்டு வேலைக்கா ட்ரை பண்ணா, வெளிநாட்டு புறக்கா ட்ரை பண்ணா, கர்த்தர் வாசல் திறந்தாங்க. சகல குடும்பத்தையும் உங்களுடைய கருத்துல பண்ணிடும். கற்பத்தினிக்கா ஜெபிக்கிறாங்கப்பா. கர்த்தர் மனம் இறங்கி ஆசீர்வதித்தா மட்டும்தான்ப்பா கற்பத்தினி ஆசீர்வதிங்கப்பா. மாசமா இருக்காங்க, தாயும் பிள்ளையுமா கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. டெலிவரி கொடுக்குறாங்க, பரம வைத்தியர் கொடுத்து நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. திருமண தேவைக்கா ஜெபிக்கிறாங்க. அப்பா எல்லா தடையெல்லாம் நீக்கித்தாங்கப்பா. வாசல் திறந்தாங்கப்பா. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளாமல் பல பிரச்சனை இருக்காங்கப்பா. அந்த குடும்பத்தை கர்த்தர் மீட்டெடுங்க. இன்னுமாக சில குடும்பத்திலே போதை அடிமையில் இருக்காங்க. கஞ்சா பழக்கம், மதுவான அடிமை, விக்கிர வழிபாடு, மாந்திரியம், பில்லி சும்மி ஏவல்ல கட்டப்பட்ட நிலைமை. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க. மனம் திரும்பி வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் பிரியமானபடி வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. எந்தெந்த இடத்துல அப்பா சத்துருவோட கிரியைகள் இருக்கோ எல்லா தந்திரமான ஆவி எல்லா சித்த கிரியெல்லாம் இயேசு நாமத்தை சுற்றி விட்டோம்.
நாங்கள் கத்தது பயந்து உண்மையான பிள்ளைகளை மாற எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. அந்த நாளை ஆசீர்வதித்தாங்க. உம்முடைய கரத்தில் தாழ்த்தி விடணும். துதிகான மகிமையெல்லாம் ஒருவருக்கு செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் மனோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எங்களுடைய ஊழியலுக்காக தொடர்ந்து ஒரு நிமிடமாக ஜெபிங்கள். கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியலுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.